கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை என்ன கேட்க போறோம்னு ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிச்சு, ஆண்டவரே எங்களோட பேசும், நீர் பேசும் வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும், இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் தேவன் அப்பா. நீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர். நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை நீர் கேட்கிற தேவன் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு, இந்த கட்டளைக்கு, இந்த கற்பனைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுத்தார். இந்த வசனம் எங்கள் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன வார்த்தையை கேட்க போறோம்? இந்த நேரத்திலும் ஆர்க் டிவி மூலம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ரூபவதிய ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்னா, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அழியாத ஒரு ஜீவன். இப்ப நம்முடைய ஜீவன் அழிந்து போகக்கூடியது, ஆனா அழியாத ஒரு ஜீவன் இருக்கு. அது சமாரியா ஸ்திரீட்ட கர்த்தர் சொன்னாரு, நான் தண்ணியை குடிச்சா தாகம் எடுக்கும், நான் குடிக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு. அது எப்படி இருக்கு, எங்க இருக்குன்னு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு நேரமே இல்லை. ஆனா நம்முடைய தேவனாய கர்த்தர் சொல்றாரு, யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு, இயேசு கிறிஸ்து அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்ற. மெய்யாக மெய்யாகனா சத்தியமா சத்தியமா உண்மையா உண்மையா நான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ, கட்டாயம் செய்வார். அப்ப பாருங்க, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாயின்னு பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:12 சொல்றார். அப்போ நமக்கு ஒரு கர்த்தர் தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். அது மேல ஒரு எண்ணம் இருக்கணும். இப்போ ஒரு பொருள் புதுசா வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல நம்ம அதை வாங்கிடணும், அதை பயன்படுத்திடணும். டிஷ்வாஷ் மிஷின் வந்திருக்கு அப்படின்னா அதை வாங்கிடணும், வாஷிங் மிஷின் வந்திருக்கு அதை வாங்கிடணும் அப்படின்னு நம்ம வாங்குறோம். ஏன்? அது மேல ஒரு நாட்டம். அதே மாதிரி நித்திய ஜீவன் மேல நமக்கு ஒரு நாட்டம் இருந்தாதான் அதை பற்றி கொள்ளணும்னு தெரியும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னுடைய நிருபத்துல தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. ஆனா தேவையா தேவையில்லையா? நேத்து ஒரு சம்பவம், நேத்தோ முந்தானத்தோ யூடியூப்ல தான் வந்துச்சு. ஆனா அது உண்மை சம்பவம் தான். கோயம்புத்தூர்ல அது அட்ரஸோட போட்டிருந்துச்சு. இந்த இடத்துல இருந்தாரு, இபி ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஜூனியர் என்ஜினியர், அவர் ஒய்ஃப் ஜிஹெச்ல வேலை பார்க்குற ஒரு நர்ஸ், அதுக்கு ஒரு 10 வயசுல ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை இருக்கு. சரி, அந்த அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துடுச்சான். அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களாம் 1 இயரா. அதுக்கு இப்போ அது பயங்கர கொடுமையான வியாதி தான், ஆனா வேதனை தான். ஆனா அதுக்கு முடிவு தற்கொலையா? கிடையாது. இந்த மனுஷன் குடும்பத்தோட எல்லாரையும் மருந்தை கொடுத்துட்டு அவரும் செத்து சுண்ணாம்பா போயிட்டாரு. அறிவு இல்லாம இன்ஜினியர் படிச்சிருக்காரு, இபில வேலை கிடைச்சிருக்கு, ஒய்ஃப் நர்ஸ் வேலை பார்க்கு, பிள்ளையும் கத்தர் கொடுத்துருக்காரு. அப்ப அதை எப்படி காப்பாற்றணும்னு தெரியல. அதை கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. என்னன்னா, அவரு கையில 10 லட்சம் ரூபா கையில வச்சிருக்காராம். சரி, மாச சம்பளம் இருக்கு, செத்து போனா ஒரு அமௌண்ட் ரூபா வரும். ஆனா அதுக்காக ஒரு வியாதிக்காக அது நீங்குது, நீங்காம போகுது. அதுக்கு சூசைடா முடிவு இல்லை. தயவு செய்து இதை கேட்கிற யாருனாலும், வாழ்க்கையில கஷ்டம் வருது, வறுமை வருது, வியாதி வருது, பிரச்சனை, கடன், இதுக்காக நாங்க குடும்பத்தோட சூசைட் பண்றோம் தயவு செய்து நினைக்காதங்க. கடன் மாறும், வியாதி மாறும். மாறலன்னாலும் உங்களுக்கு மரணம் நேரிடும் போது நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம ஜீவனை நம்ம மாய்த்து கொள்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படி மாய்த்து கொண்டா நம்ம எங்கதான் போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். நமக்கு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னால நம்முடைய ஜீவனை நாம் அழிக்கிறதுக்கு பிரச்சனை, அதுக்கு யாருக்கும் அதுக்கு ஆண்டவர் எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டாரு, சொல்யூஷனே கிடையாது. வியாதியா கத்துட்டு கேப்ப, ஆண்டவரே என் வியாதியை மாற்றுவாரு. மாற்றலன்னாலும் அவர் நமக்கு குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்த்துதான் அவர் எடுப்பாரு. பாருங்க, இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்காரு? சர்ச்சுக்கு போயிருக்காரு. இங்க திருச்சி ரோட்ல கிரைஸ்ட் சர்ச்சுன்னு கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல இருக்கு, திருச்சி ரோடு கிரைஸ்ட் சர்ச். அங்க போய் சொல்லியிருக்காரு. அவங்க யாரும் பாருங்க நித்திய ஜீவனை குறித்தும் இந்த தற்கொலை பண்ற எண்ணத்தை மாத்துங்க, இது நல்ல காரியம் இல்லைன்னு சொல்லல. பாருங்க, கணக்கு கொடுக்கணும், அவங்களும் கணக்கு கொடுக்கணும் கத்தர்கிட்ட. அப்ப அந்த மனுஷன் அவன் வியாதியோட, அதான் பேர் கிறிஸ்தவங்க, வேதத்தை படிக்காததுனாலதான் இந்த பிரச்சனை. என்ன செஞ்சிருக்காரு?
கையில ஒரு 50,000 கொண்டு போய் சர்ச்சில் கொடுத்துட்டு, முக்கியமான சர்ச்சு ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு, எங்க 3 பேரையும் நாங்க மருந்து குடிச்சு சாக போறோம், எங்களை நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம், பண்ணாம சர்ச்சில் அடக்கம் பண்ணிருங்க, வீட்டுக்கெல்லாம் பாடியது கொண்டு போக வேண்டாம், நீங்க அங்க சர்ச்சில கல்ற தோட்டத்துல அடக்கம் பண்ணிருங்க. 50,000 கொடுத்துருக்காரு. அவர் கையில 10 லட்சம் ரூபா இருந்துச்சான். அந்த 10 லட்சம் ரூபாயும் சர்ச்சுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ சொந்தக்காரங்களால கைவிடப்பட்டா கத்தரை நோக்கி பாக்குறத வழி தெரியாம விட்டுருக்காங்க பாருங்க, எவ்வளவு மடத்தனம். கடைசி செத்துட்டாரு, உண்மையாவே செத்துட்டாரு. அங்க பேப்பர்ல போட்டிருக்கு. அப்புறம் ஸ்டாலினுக்கு போன் பண்ணி சொன்னாராம், அவர் திமுக கட்சியில இருக்காராம், அதனால எனக்கு செத்த பிறகு வர்ற பணத்தை எடுத்து எங்க கொடுத்துருங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை உருக்கமா வீடியோ போட்டு அனுப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை குடிச்சிட்டு பிள்ளை ஒய்ஃபு இவர் பாருங்க. நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்ல, நமக்கு அழியாத ஒரு ஜீவன் இருக்கு. இது வியாதியில அழிஞ்சாலும் பரவாயில்ல, இது வியாதியில வறுமையில அது தன்னால அழிஞ்சா பேசிக்கிடலாம். நாமளா நம்ம ஜீவனை மாச்சுக்கிட்டோம்னா எப்படியுமே போய் எங்கேயுமே நிக்கவே முடியாது, பதிலே பேச முடியாது. பிரச்சனையை பார்த்து பயந்து தற்கொலையை போகக்கூடாது, அது முடிவு இல்லை, ஒரு காரியத்துக்கு முடிவு அது இல்லை. சரியா? ஆமா, எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம், ஆனா கிறிஸ்து எல்லாவற்றையும் நின்று விடுவிக்கிறவர். ஒரு பணக்கார வாலிபன் இயேசுகிட்ட வாரான். அந்த சம்பவம் எங்க இருக்குன்னா மார்க்கு 10:17 ஒருவன் ஓடி வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி, நல்ல ஆசை, நல்லா கேட்கான். அதை குறித்து அவனுக்கு எண்ணம் இல்லாம இல்லை, ஆனா எண்ணம் இருந்திருக்கு. அதனாலதானே வந்து கேட்கான் இயேசுகிட்ட வந்து, நல்ல போதகரே, அவர் நல்ல போதகர் தான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளணும், நான் என்ன செய்யணும்? ஆனா அந்த வாலிபன் நல்ல வாலிபன், ஆனா அவன் என்ன எது மேல ஆசை விருப்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேல ஆசை விருப்பம் பற்று அன்பு இருக்கும். இவனுக்கு எது மேல இருக்கு? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் உள்ள அந்த வாலிபன் ஓடி போய் அன்னிட்ட கேட்டான். உடனே கத்த சொன்னார், நீ கற்பனைகளை கைக்கொள், கட்டளைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அவன் அதுக்கு அழகா சொல்றான், நான் என் சிறு வயது முதல் அதை நான் கை கொண்டு வந்துட்டு இருக்கேன். என் சின்ன வயசுல இருந்து தகப்படைய தாயம் கனம் பண்ணுவாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, நான் இதெல்லாம் என் சின்ன வயசுல இருந்து நான் கை கொண்டு வந்துட்டேன். அப்ப இன்னும் அவங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னு கத்துட்டு கேட்கான், ஏசாமிட்ட கேட்கான். அவர் என்ன சொல்றாரு, இவன் ஏசாமி எப்படிப்பட்டவர்னா நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர். ஆனா உன்னிடத்துல ஒரு குறை உண்டா? என்ன குறை அப்படின்னு கேட்கும்போது, நீ உனக்கு இருக்கிற சொத்து ஆஸ்தியின் மேல அவனுக்கு 10 பாசம் அதிகம், இதை நீ வித்து தரத்திற்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றிவா, அப்ப உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. உன்னை இவனுக்கு அது மேல மனசு இல்லை, விட மனசு இல்லை. பற்று எதுல இழுக்கு? கர்த்தருக்கு மேல உலக பொருள், உலக ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்து மேல அவன் அளவுக்கு அதிகமான அன்பை வச்சிருக்கான். உடனே ஏசாமி அதை வித்து நீ கொடுத்துட்டு என்ன பின்பற்றிவான்னு இவனுக்கு மனசு இல்லாம கஷ்டத்தோட துக்கத்தோட திரும்பி போயிட்டான். உடனேதான் கர்த்தர் சொன்னாரு, ஏசாமி சொன்னாங்க, நீ வந்து உலக பொருள் ஐஸ்வர்யத்து மேல பெரிய அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்க, அதனால அதை விட்டாதான் நீ வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிது, கஷ்டம். ஆனா ஐஸ்வர்யவான் இல்லை. இவனை பாருங்க, இவன் ஐஸ்வர்யவான் தான், இயேசு வார்த்தையை கேட்கதான் வந்தான், ஆனா அதை விட்டு விட மனசு இல்லை. அதை இழக்க, அதை விட்டுற இவனுக்கு பிரியம் இல்லாம போயிடுச்சு. அதனால ஒட்டகம் வந்து ஊசி காதுக்குள்ள நுழைய முடியாது, அவ்வளோ கஷ்டமான காரியம். ஊசி காது சின்னதா இருக்கும், ஒட்டகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், ஒட்டகம் தெரியாதவங்க இல்லை. அந்த ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ள நுழையிற மாதிரி ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது அது ரொம்ப அரிதான ஒரு காரியம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம அந்த அவர் சொல்லும் போது நம்ம சரி கீழே நான் என்ன சொல்வேன்னா, இப்போ இவன் ஐஸ்வர்யத்துக்கு அடிமையா இருக்கான். இப்போ ஒரு பிள்ளை நம்ம வளர்க்கவும் நம்ம செய்யறோம்னு சொல்றோம், ஐயா டிவி ஆஃப் பண்ணிட்டு எழும்பி வா அப்படி, இருங்கம்மா கொஞ்சம் பொறுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னா அது கீழ்படுகிறானா? இல்லை. என்ன சொல்றான்? அந்த ப்ரோக்ராம் ஓடுறத பார்த்துட்டு வரேன், நான் பார்த்துட்டு வரேன்னு இருங்க. அப்படி இல்லை, உடனடி கீழ்ப்படிதல் தான் கீழ்ப்படிதல். அதே மாதிரி இவன் ஆண்டவர் சொன்னதுக்கு உடனடி கீழ்ப்படிதல் இல்லாததுனால இவனுடைய ஆசையும் பாசமும் எது மேல இருக்கு? ஐஸ்வர்யம். நம்ம எதுல வச்சிருக்கோம்? வைக்க கூடாது. இயேசுவைதான் நேசிக்கணும், இயேசு மேலதான் நம்பிக்கை, இயேசு மேலதான் விசுவாசம், இதுதான் முக்கியம், வேற எதுலையும் வைக்க கூடாது. அப்ப ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை. ஐஸ்வர்யம் யாரையாவது ரசிக்குமான்னு நினைக்கீங்களா? நன்மை கை கொடுக்குமா? கை கொடுக்காது. நம்மளை ஆறுதல் படுத்துமா? இந்த மனுஷன் 10 லட்சம் கையில வச்சிருக்கேன், 10 லட்சம் கையில இருக்கு பாருங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாத பணம். அப்ப யோசிச்சு பாருங்க,
அது ஒண்ணும் செய்ய ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரரை நம்பாதங்கன்ற மாதிரி இந்த 10 லட்சம் ஒரு பிரயோஜனம் படல பாருங்க. இது மேல நம்பிக்கையை வச்சு நித்திய ஜீவனை இழந்துட்டாங்க. அதேதான் அவனுக்கும். அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனும் அதேதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய விசுவாசம், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நித்திய ஜீவன் கர்த்தர் தரும் பலன். அதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்கணும், நம்பிக்கையை வைக்கணும், ஆண்டோடைய வார்த்தைகளை கைக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்த்தா, வேத வாக்கியங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவை ஆராய்ஞ்சு போக்கமா, அதை வாசிக்கமா, அதை தியானிக்கமா, அதை பற்றுக்கொள்றோமா? அதான் இல்லை. இப்ப பாருங்க, இப்ப நான் கோயம்புத்தூர்ல அன்னைக்கு இறந்து போன ஒரு இன்ஜினியர் இபில வேலை பார்க்கறான். இபில தமிழ்நாடு மின்சாரவாதி. அவர் அது கிறிஸ்டியன். கோயிலு கல்ற தோட்டத்துக்கு மட்டும்தான் அவர் நம்பி இருக்காரு. இப்ப கல்ற தோட்டத்துக்கு விதைக்கிறதுக்கு மட்டும் பூமியில இடத்துக்கா? ஐயோ கொடுமை. அவர் யார் மேல நம்பிக்கை வைக்கல? இயேசு மேல, ரட்சிக்கிறவர் மேல. ரட்சிக்க மாட்டாத பொருள் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறதுனால எந்த விதத்திலயும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப பாருங்க, ஆண்டவர் 2வது என்ன சொல்றாரு? என் வசனத்தை தியானிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது வேத வாக்கியம் தான், வேத வசனம் தான், வேத வாக்கியம். அடுத்தப்ப ஆண்டவர் யோவான் 6:54 சொல்றாரு, நானே ஜீவாப்பன்னு சொன்னாரா? 48 54 சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, அவனை நான் கடைசி நாள்ல எழுப்புவேன். கடைசி நாள்னா இன்னைக்கு இல்ல, அது நம்ம நியாயத்தீர்ப்பு நாள்ல அவரு எழுப்பி நம்மள என்ன செய்வாரு? நித்திய ஜீவனுக்குள்ள, உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குள்ள பங்கு, நித்திய ஆக்கினைக்குள்ள பங்கு. அப்போ இந்த இவரை சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மை பிதாவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். வேதத்துல ஒரு வசனம் கூட பொய் இல்லை, அது ஜீவனுள்ள வார்த்தை. அப்படின்னு சொல்றாரு. நீ அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்காரா? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இரு. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு மகிமை, கனம், அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாராம். அப்போ நித்திய ஜீவன் பெறதுக்கு நிறைய வழி இருக்கு, நிறைய இடம் இருக்கு. அதை பெறுவது எப்படின்னு நம்ம அறிந்து கொண்டுட்டோம்னா சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்யணும். கர்த்தருக்குன்னு சோர்ந்து போக, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க. ஏன் சோர்ந்து போகாமல் இருங்க? சோர்ந்துதான் போவோம். ஆண்டவருக்கே 10 பேருக்கு சுகமானானா ஒருத்தன் தான் நன்றி செலுத்த வந்தான். நம்மகிட்ட 1000 பேர் நன்மை பெற்றா ஒரு ஆள் கூட நினைச்சு பார்க்காது. நீங்க நினைச்சு பார்க்கணும்னு நன்மை செய்யாதங்க, கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அதுக்குரிய பலன் எனக்கு நித்தியத்துல கிடைக்கும். அப்படி அப்ப நித்திய ஜீவனை அளிப்பாராம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை, தர்மம், மகிமையும் கனமும் அழியாமையும் தேடுறவளுக்கு நித்திய ஜீவன் என்று அளிப்பார். கலாத்தியர் 6:8 ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுவான். அப்ப நம்ம ஆவிக்குரிய காரியமா அலையணும், உலக பிரகாரமான காரியமா நம்ம தேடாம ஆவிக்குரிய காரிய விஷயமா நம்ம தேடனா நித்திய ஜீவனை நம்ம அறுப்போமா. அப்ப அறுப்போம்னா என்ன அர்த்தம்? விதைச்சு போடணும். நன்மைகளை விதைச்சா நித்திய ஜீவனை அறுக்கலான்னு போட்டிருக்கு. தீமோத்தேயு 6:12 சொல்லிருக்கு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்ப நம்மளை அழைச்ச நோக்கம் என்ன? கர்த்தர் நம்மளை நடத்துற நோக்கம் என்ன? நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இருக்கணும். நித்திய ஜீவனை தருவேன் என்றதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது 1 யோவான் 2:25 போட்டிருக்கு. அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னு கேளுங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன்னாரு, யாக்கோபை ஆசீர்வதிப்பேன்னாரு, என்னையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, என்னை உயர்த்தி வைப்பேன் இருக்காரு, பூமியிலே உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம 5-6 வசனத்தை படிச்சுட்டு அதை சொல்லிட்டு தெரியும். ஆனா முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம். வாக்கு தத்தம்னா அதுதான் நமக்கு கொடுத்த ஒரு பத்திரம், உடன்படிக்கையின் பத்திரம். அப்புறம் சொல்லுவாரு, அந்த ஜீவன் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில இருக்கிறது. சரியா? அப்போ சிறு வயது முதல் நம்ம என்ன கை கொண்டிருந்தாலும் நம்ம இடத்துல ஒரு குறைவு இருக்கு. என்ன குறைவு? அதுதான் நம்ம நம்பிக்கை எது மேல வச்சிருக்கோம், நம்ம அன்பை எது மேல வச்சிருக்கோம், நம்ம பற்று பாசம் எது மேல இருக்கு. அழிஞ்சு போற உலகத்தின் காரியத்திலையா, இயேசுவிலையா, அவருடைய வாக்கு தத்துவம் என்ன வாக்கு தத்துவம் அதுல வச்சிருக்கிறோம். மேனா அழகா சொல்லியிருக்கோம். கொலோசையர் 3:1 கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானா கிறிஸ்து தேவனுடைய வலது
வலது பாரிசத்தில் உள்ள இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம எங்க நாடணும் எங்க தேடணும்னு தெரியாம கீழானவைகளே தேடுறோம். குறிஞ்சி 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 கீழானவைகளை பார்க்கும். இல்ல, இது பண்ணியே சொல்லுவாங்க, பண்ணி சாக போகும்போதுதான் அது தலைகளை கட்டி தூக்கிட்டு போவானா, அன்னைக்கு தான் வானத்தை பார்க்குமா. அது வரைக்கும் அது கீழே பார்த்து தான் செயல்படுமா. அப்போ நாம பண்ணி போல பூமியை பார்த்துட்டே வாழ்றதுக்கு அழைக்கப்படலை, மேலானவைகளை தேடுற அழைக்கப்பட்ட ஜனம். அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் நல்லவர், அவரிடத்துல அன்பு கூறணும், அவர் சொன்ன கட்டளைகளை கேட்கணும், அவரிடத்துல நம்ம பொக்கிஷம். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எங்க சேர்த்து வைங்க? பரலோகத்திலே. அப்ப பரலோகத்துல நம்ம சேர்த்து வைக்கணும்னா கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்காம ஆஸ்தி பணம் செல்வம் நம்பிக்கை வைக்கவே கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது எவ்வளவு அரிதுன்னு போட்டிருக்கு. ஆமா, நீங்க ஒட்டகமானது ஊசிக்காதுக்குள்ள நுழையிற மாதிரிதான் நீ ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சா பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்கவே முடியாது. தேவனை நம்பு, தேவனால எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால நமக்கு இந்த நித்திய ஜீவனை தர முடியுமா? முடியாது. அப்ப நம்ம யாரதான் நம்பணும்? தேவனால கூடும், தேவனை நம்பணும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போதகர் நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்காரு. ஒரு வாலிபன் கேட்டானா ஒரு போதகர் அவர்கிட்ட சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள்ளு. அதுவும் அதேதான், என் கற்பனை கை உன்னிடத்துல ஓர்ப்பாரு, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தருத்திரருக்கு கொடுத்துரு. தருத்திரர் கொடுக்குறவன் தாழ்ச்சி அடையான்னு தெரியும், ஆனா கொடுக்க மனசே இருக்காது. கொடுக்கறதுக்கு மனசு வருமானா கொடுக்காது. ஏன்? நாளைக்காக வேணும், நாளாண்மைக்காக வேணும். வீடு மாசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுதான். அதனால உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கணும். ஆனா அது போக மீதிய இன்னைக்கு குடுன்னு கர்த்தர் உங்ககிட்ட சொன்னாருன்னா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். கொடுத்துரு, நான் அவனை தருவேன், நான் நம்பி கொடு. இறைச்ச கிணறு ஊறும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் கொடுக்கேன்னு சொல்லுங்க. நம்மளா சுயமா செய்ய வேண்டாம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ செஞ்சுட்டு என்ன பின்பற்றிவ. அவன் மிகுந்த துக்கம் அடைந்தானா. அவன் துக்கம் அடைந்ததை இயேசு கண்டுதான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்ன செய்ய மாட்டான்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். மோசம் போகாதிருங்க, சரியா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது நமக்கு போதும்னு இருக்க கடவும். சிலர் இந்த பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியும் அன்பையும் பொறுமையும் சமாதானத்தை அடையும்படி நாடுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம நாட வேண்டியது என்னது? தேட வேண்டியது என்னது? பற்றி கொள்ள வேண்டியது என்னது? நிறைய விஷயம் இருக்கு. ஆனா கர்த்தருடைய காரியமா நம்ம செயல்படும் பொழுது எதை தேடணும், எதை நாடணும், எங்க பார்த்து ஓடணும், உலகத்தின் காரியத்தை விட்டு விட்டு ஓடணும், சுமையை களைஞ்சி போட்டுட்டு ஓடணும், பந்தய பொருளை நோக்கி லக்கை நோக்கி ஓடணும், எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. வேதத்துல எழுதப்படாம ஒன்றும் இல்லை, நம்ம கையில கொடுத்துருக்காரு. அதை நம்ம பார்த்து நம்ம அதை கடைபிடிக்கணும், பின்பற்றணும். அவர் சொல்லியிருக்காரு, நீங்க செஞ்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், கட்டாயம் விட மாட்டார். எனக்கு தெரியும், கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப்பு முன்னெடுத்து வச்சா அவர் 2 ஸ்டெப்பு நம்மளை கடம் பிடிச்சு கூட்டிட்டு போவார். உலகத்தின் பொருட்களை நம்பினவங்க எப்படியெல்லாம் மாண்டு போனாங்க, எப்படியெல்லாம் கெட்டு போனாங்க நம்ம பாக்குறோம். ஆனா நான் என்ன சொல்றேன் வரேன்னா, கொஞ்சம் நம்ம ஆண்டவருக்காய் கொஞ்சத்தையாவது ஆண்டவருக்காக இழந்திருக்கீங்களா? ஆண்டவருடைய காரியமா நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஆத்தும அறுவடைக்காவது நம்ம செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் போதிக்கப்பட்டேன்னு பவுல் சொல்றான் தானே. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டேன்னா, அதை அவன் குப்பையுமா விட்டதுனாலதான் பவுலப்போஸ்தலனுடைய நிருபங்கள் அவ்வளவு உயிர் பெற்று நீக்கி. அவன் சொல்றான், அவன் பெரிய படிச்ச பண்டிட்டு தான். ஆனா சொல்றான், நான் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணி விட்டுட்டேன். இவங்க குப்பையாய் எண்ண வேண்டியதை குப்பையாய் எண்ணாம பற்றி அணைத்து பிடிச்சிருக்கிறதுனாலதான் இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு தூரமாய் போயிட்டாங்கன்னு சொல்றாரு. வாலிபனுக்கும் சரி, நல்ல போதகரேன்னு சொல்லி தேடி வந்த ஒரு போதகருக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. அப்போ நம்ம கிறிஸ்துவ காரியத்திற்காய், ராஜ்ய மேன்மைக்காய், பரலோகத்தின் பொக்கிஷத்துக்காய் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம். ஆனா மனுஷனுக்காக செலவு பண்ணனாலே கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. கர்த்தருக்காக செலவழிச்ச பணத்துக்கு கணக்கு இல்லாம போகவே போகாது. ஆமா, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் நஷ்டப்பட்டதே கிடையாது. அதனால நீங்க உங்க காலத்துல உங்க கையில இருக்கிற நாள்ல ஒரு பகுதியை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வச்சு, உங்க தொழிலை ஆசீர்வச்சு, உங்க ஆத்தும அறுவடையை ஆசீர்வச்சு, கர்த்தரிடத்துல ஒரு பெரிய பாக்கியமுள்ள வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சி கொண்டு போவார். சரியா?
இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நம்ம கத்தர் ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கீங்களா? ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் அதை குறித்த ஒரு எண்ணம் இல்லாம இருந்துட்டேன்ப்பா, பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. இப்போ அந்த உண்மை குறித்த எண்ணம் உங்களுடைய ராஜ்யத்தின் பணிக்காய், அப்ப ஆத்தும அறுவடைக்காய், ஆண்டவர் உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க உங்களை இருதயம் இருக்கு. நம்ம பொக்கிஷம் பரலோகத்துல இருந்தா நம்ம எண்ணங்கள் பரலோகத்துலதான் இருக்கும். ஆனால் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பா. அது அழியாத ஆசீர்வாதம், அது தொலைஞ்சு போகாத ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டா என்று சொன்னீரப்பா. இந்த அதற்காக அழைக்கப்பட்ட நாங்கள் அந்த காரியத்துல அப்பா, பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவார்கள். நாங்களும் ஆண்டவரே ராஜ்யத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓட ஆண்டவரை மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய இருதயத்தை மகிழ்விக்க எங்களுக்கு ஒரு விசை கிருபை தாரும். எங்களுடைய பங்கும் பலனும் வீணாய் போகாதபடி உம்முடைய ராஜ்ய விருத்திக்கென்று நாங்கள் விதைத்து அறுவடை செய்ய எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.